ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? எல்லாரும் ஏதாவது ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்ல? நீங்களோ, நானோ எல்லாருமே ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம். எந்த நாள் அந்த நாள் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பட்ட அவமானங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு மறைஞ்சு போய், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கலாம். நம்மலாம் எதுக்குமே சரிப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, "அன்னைக்கே நான் நெனச்சேன், நீ இப்படிலாம் வருவ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லக்கூடிய அந்த நாளா இருக்கலாம். இல்லன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, ஒரு பெரிய லட்சியத்துக்காக, உங்களுடைய ஆசை, கனவுகளுக்காக நீங்க இப்போ ரொம்ப உங்களுடைய உயிர் மூச்சு எல்லாம் கொடுத்து நீங்க போராடிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது உங்க கைக்கு எட்டக்கூடிய அந்த நாளா இருக்கலாம். இல்ல, நீங்க இப்போ பெரிய ஒரு துயரத்திலயோ, துன்பத்திலயோ, உங்க வாழ்க்கையிலே இப்ப தான் நீங்க அதிகபட்சமா உச்சக்கட்ட கஷ்டத்த நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இருக்கலாம். அந்த நாளும் மறைஞ்சு போய் எப்படின்னா, சூரியன் வந்த உடனே அந்த புல்லுக்கு மேல இருக்க பனித்துளிலாம் அப்படியே ஆவியாகி போகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகிற அந்த ஒரு நாளா இருக்கலாம். அந்த நாளுக்காக. அப்புறம் உங்க கூட இருக்கவங்க இருப்பாங்க. அவங்க மிகப்பெரிய கஷ்டத்தில அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நடந்துகிட்ருக்கும். அப்போலாம் நீங்க நெனைப்பீங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு, அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்க வாழ்க்கை நல்லாகக்கூடிய நாளா இருக்கலாம். இப்படி உங்களுக்கான நாள் ஒரு நாள் வந்தே தீரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உங்க மனச ஆழமா, முழுசா எந்தவித சந்தேகமும் இல்லாம அந்த நாளுக்காக காத்திருக்கிறது மட்டும்தான். அதுவரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கத எந்தவித சந்தேகமும் இல்லாம, குறிப்பா உங்கள நீங்களே சந்தேகப்படாம, முழு மூச்சோட, நல்ல நம்பிக்கையோட எல்லாமே செய்ய ஆரம்பிங்க. அதே நேரம் அன்றாடம் யாருக்கு தான் கவலை இல்ல. ஸோ, அதுக்காக என் கவலையெல்லாம் என்னைக்கு தான் சரியாகுதோ, அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லாம, அன்றாடம் அத்தனை கவலைகளுக்கு மத்தியிலும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகுங்க. ஏன்னா சிரிச்சீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த நாளே நல்லா அழகா மாறிரும். வள்ளுவர் சொல்ற மாரி, "இடும்பைக்கும் இடும்பை படுப்பர்" அப்படிங்கிற மாரி, தீமைக்கு தீமை குடுக்கணும் நம்ம. அப்படி ஒரு ஆளா நம்ம மாறிடணும். நான் திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா மாறும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ஒரு நாளுக்காண்டி நீங்க வெயிட் பண்றது. அவ்வளோதான். அடுத்து ஒரு பதிவில சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.